Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் ஃப்ரூட்ஸ் வச்சே நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைம் ஃபுட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 பனானா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். இது பெர்சிமன் ஃப்ரூட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காவா ஃப்ரூட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது இப்போ இந்தியாவிலையும் வந்துட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஃப்ரூட்டு. நான் இந்த ரெசிபிக்கு இதுக்கு கூட கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா குட்டியாக கட் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அவல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெர்சிமன் ஃப்ரூட்டை நான் கட் பண்ணும்போது பாருங்கள், இதில் சீடே இல்லை. சில ஃப்ரூட்ஸில் 1 or 2 சீட்ஸ் இருக்கும். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இந்த ஃப்ரூட்டில் சீடு இல்லை. இப்போ இதை ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த பெர்சிமன் ஃப்ரூட்டாக இருந்தாக்க இந்த அளவுக்கு கட்டியாக இருக்காது, ரொம்ப ஜெல்லியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணாலே இந்த ரெசிபிக்கு போதுமானதாக இருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் இதை மிக்சியில் போட்டு ஒரு சின்ன பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஃப்ரூட்டை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை மேக் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரூட்டோட பியூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல, கொஞ்சம் சங்க்ஸ் இருக்கும். சங்க்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பியூரியாக தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், உங்களோட விஷ் தான். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்து நம்ம பனானாவை ரெடி பண்ணிடலாம். பனானா நான் 2 பனானா எடுத்து நல்லா குட்டியாக போட்டுட்டு நல்லா ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பனானா நல்லா பழுத்துருக்கிறதுனால நம்ம ஃபோக் வச்சு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் நான் இன்றைக்கி ஜிப்லாக் கவர்லேயே எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு கூட நம்மளோட நட்ஸு, நான் கேஷ்யூ நட்ஸும் ஆல்மண்ட்ஸும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பனானா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம கப்பில் இது எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். நான் அடியில் உள்ள லேயருக்கு பெர்சிமன் ஃப்ரூட் போட்டிருக்கிறேன். அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா அரேஞ்ச் பண்ணுறேன். இது இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் கப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் மேஷ் பண்ணின பனானா போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கப்போட சைஸை பார்த்து நீங்கள் எத்தனை லேயர் போடணுமோ அவ்வளோ லேயர்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஃப்ரூட் கப் உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய எந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பெர்சிமன் ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்கலைன்னா பனானா மட்டுமே வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மாதிரி நட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அவல் கொஞ்சம் நல்லா வறுத்து கிறிஸ்பியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அபிஸ் ஹேஷ்டேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்
நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.